ஹாய் எவ்ரிவன். நம்ம வியூவர் வந்து பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் பவர் இந்த ரேட்டில பை பண்ணலாமா? அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. இது வந்து என்னோட வியூ மட்டும் தான். என்னோட தனிப்பட்ட கருத்து தான். ஸோ பை பண்ணுறது எல்லாமே உங்களோட டிசிஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா, அனில் அம்பானியோட கம்பெனி இது. ஸோ அனில் அம்பானியோட கம்பெனிஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா ஃபயர் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா, நல்லா ப்ராஃபிட்டபுளாக வரும்னு சொல்லிட்டு. பட் இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு வருஷத்தில் அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 103% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஒரு மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 55-60% வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இப்போ போய் பை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அதிக ரிஸ்க்கு. அதுவும் இல்லாமல் இது வந்து மிட் கேப்பில் இருக்கிற ஒரு கம்பெனிஸ். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் இருக்குது. ஸோ நீங்கள் என்னோடய சஜஷன் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பை பண்ணாதீங்க. இப்போ பை பண்ணுறது வந்து நல்லா இல்லை. ப்ராஃபிட்டும் வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து டக்குன்னு போய்ட்டு டக்குன்னு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் வந்து நீங்கள் ஒரு அமௌண்ட்டை போட்டு ஏன்னா சீக்கிரம் மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் இதேமாரி ஸ்டாக்ஸ்லாம் எப்பயுமே வந்து பை பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ரீட்டெயில் தான் அதிகமாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 25% தான் வச்சுருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ வந்து என்னோட சஜஷன் வந்து பார்த்திங்கன்னா, இப்போக்கி ரிலையன்ஸ் பவர் வந்து பை பண்ணாதீங்க. தேங்க் யூ ஸோ மச்.